அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமொரு சிந்தனையில் உணவே மருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த மூலிகையான வெள்ளை பூண்டை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ், ஊட்டச்சத்துக்கள், ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க டாபிக்குள்ளார போகலாம். சாப்பாடு சுவையாக இருந்தால் மட்டும் போதாதுங்க, அது உடலுக்கு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். பழங்காலத்திலேருந்தே பூண்டு சிறந்த மருத்துவ பொக்கிஷமாக தாங்க இருந்துட்டு வருது. வெள்ளை பூண்டோட மருத்துவ குணங்கள் உலகத்துக்கு தெரிய வந்தது கிபி 1500ஆம் ஆண்டிலேருந்து தாங்க. எகிப்தியர்கள் பூண்டை வைத்து 22 வகையான நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சாங்க. லெட் ஃபுட் பி த மெடிசின் அண்ட் மெடிசின் பி த ஃபுட். தோஸ் ஃபேமஸ் வேர்ட்ஸ் ஃப்ரம் The ancient Greek physician Hippocrates, often called the father of Western medicine. மேற்கத்திய மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரட்டிஸ் உணவே மருந்துன்னு சொல்லியிருக்கிறாருங்க. இந்திய பாரம்பரியத்திலும் காலம் காலமாகவே இது கடைப்பிடிக்கப்பட்டு தாங்க வருது. அவர் பல நோய்களுக்கு பூண்டை தான் பயன்படுத்தியிருக்காரு. ஒலிம்பிக்கின் பிறப்பிடமான கிரீஸ் நாட்டில் அந்த காலத்திலே விளையாட்டு வீரர்களுக்கு ஆற்றல் தருவதற்காக பூண்டை மருந்தாக கொடுத்துருக்குறாங்க. கிரேக்க மருத்துவம் தொடங்கி சீன மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம்னு எல்லாத்துலேயுமே பூண்டு முக்கிய மருத்துவ பொருளாகவே இருக்குங்க. பண்டைய காலங்களில் உணவை விட மருந்தில் தாங்க பூண்டு அதிகமாக சேர்க்கப்பட்டதற்கு சான்றுகளே இருக்குது. பூண்டில் பல வகைகள் இருக்குங்க. சைனா பூண்டு, மலைப்பூண்டு, நாட்டுப்பூண்டு, ஒற்றைப்பல் பூண்டு அப்படின்னு. இப்போ எல்லாம் மார்க்கெட்டில் சைனா பூண்டு தாங்க அதிகமாகவே கிடைக்கிது. நம்மளுமே உரிக்க ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வாங்கிட்டு சமைக்கிறோம். சின்னதாக உரிக்க கஷ்டமாக இருந்தாலும் நாட்டு பூண்டு வாங்கி சமைங்க. காரமும் அதிகமாக இருக்கும், ஸ்மெல் டேஸ்ட்டு அருமையாகவே இருக்குங்க. ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக இந்த ஒற்றைப்பல் பூண்டை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. இதுவுமே எனக்கு புதிய தகவல் தான். இந்த ஒற்றைப்பல் பூண்டு மிக அபூர்வ மூலிகையாக சொல்லப்படுதுங்க. இதை இங்கிலீஷில் ஹிமாலயன் கார்லிக், காஷ்மீரி கார்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூண்டு இமயமலையோட உயரமான பகுதியில் விளைவிக்கப்படுது. பார்க்க தாமரைப்பூ வடிவம் மாதிரி இருக்குங்க. ஒரே ஒரு பூண்டு பல் தாங்க இருக்கும். காரத்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பூண்டை விட 7 மடங்கு அதிகமாக இருக்குது. மருத்துவ குணமும் நிறைஞ்சதுங்க. ஓகே, இந்த பூண்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். கார்லிக் இஸ் எ குட் சோர்ஸ் ஆஃப் செவரல் நியூட்ரியன்ஸ். இதில் விட்டமின் சி, B6, செலினியம், மேங்கனீஸ், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அயன், ஃபோலேட்ஸ்னு ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்குங்க. பூண்டில் ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாகவே இருக்குங்க. ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லோவஸ்ட் பிளட் ப்ரெஷர். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட 40 வயசு ஆயிடுச்சுனாலே ஆணோ பெண்ணோ பாரபட்சம்லாம் கிடையாதுங்க, பிபி வந்துடுது. அது வந்தாலே போதுமே, அழையாவே இருந்தாலே ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக், டயபெட்டிஸ்னு இப்படி லைனாக வந்துடுங்க. இந்த நோய்களுக்கு முக்கிய காரணமே உயர் ரத்த அழுத்தம் தாங்க. டெய்லி கொஞ்சம் பூண்டு சேர்த்து சமைச்சு சாப்பிட்றது ரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுது. ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல பூண்டுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குன்னே உறுதியாக இருக்குங்க. பூண்டு எந்த விதமான இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கும்னு நான் சொல்லலைங்க, மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதயம் காக்கும் கவசமாக இருக்குங்க பூண்டு. உலக அளவில் இதய நோய் முதலிடத்தில் இருக்குன்னா அடுத்ததாக கேன்சர். இதனால் உயிரிழப்பு அதிகமாக தாங்க இருக்குது. இது கேன்சர் ப்ரிவென்ஷனாக செயல்படுதுங்க. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. தினமும் பூண்டு சேர்த்துக்கிட்டால் புற்றுநோய்க்கான அபாயத்தை 50% குறைக்கலான்னு தேசிய புற்றுநோய் நிறுவனம் சொல்கிறாங்க. நிறைய ரிசர்ச்சில் பூண்டு நம்ம உடம்பை கேன்சர்லேருந்து பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஃபார் கேன்சர் ரிசர்ச் ரீசெண்டாக நடத்துகிற ரிசர்ச்சில் பூண்டு 14 டைப்ஸ் ஆஃப் கேன்சர் மட்டும் இல்லைங்க, பல்வேறு நோய்களையும் தடுக்கும்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் பிளட் சுகர் லெவல். பூண்டு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி உடலில் இன்சுலின் அளவு அதிகரிக்குது. இம்ப்ரூவ்ஸ் பிரெயின் ஃபங்க்ஷனிங். த ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட்ஸ் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா. பூண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நரம்பு மண்டலம் தொடர்பான நோய்களை தீர்க்க உதவுது. குட் ஃபார் டைஜஸ்டிவ் சிஸ்டம். செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாயு கோளாறுகளுக்கு பூண்டு ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம். ஸ்ட்ரென்தன் இம்யூன் சிஸ்டம். பூண்டு நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இம்ப்ரூவ்ஸ் ஃபெர்டிலிட்டி. ஆண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. பூண்டில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், செலினியம், டெஸ்டோரன் அளவை அதிகரிக்க செய்யுது. பெண்கள் ஆரோக்கியத்துக்கும் பூண்டு உதவுது. பிரசவம் முடிந்த பெண்களுக்கு தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்காக உணவில் பூண்டு சேர்த்து கொடுப்பாங்க.
ஈஸ்ட்ரோஜன் அளவை வந்து சீராக்குதுங்க. இம்ப்ரூவ்ஸ் போன் ஹெல்த். ஆஸ்டியோ அரித்ரிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. டிடாக்சிஃபிகேஷன், ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற, தேவையற்ற கொழுப்புகளை நீக்க வந்து பூண்டு உதவுது. சுவாச பிரச்சனைகளையும் போக்க உதவுதுங்க. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க பூண்டை உணவில் சேர்த்துக்கலாம். கார்லிக் மே ஹெல்ப் யூ லிவ் லாங்கர். நீண்ட ஆயுளை கூட்டக்கூடியதுங்க பூண்டு. ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது. கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், தொற்றுநோய் வராமல் தடுக்குது. இத்தனை மருத்துவ நன்மைகள் இருந்தாலுமே எந்த உணவாக இருந்தாலுமே அளவோடு தாங்க எடுத்துக்கணும். அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்க. இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பூண்டை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.